வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் கடற்கரையில் கம்பீரமாக நிற்கும் மகாபலிபுரம் 1006 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றையும் உலகையே வியக்க வைக்கும் கலைச் சிற்பங்களையும் தன்னுள் கொண்டிருக்கும் ஒரு மர்ம நகரம். இங்குள்ள சில ரகசியங்கள் இன்று வரை முழுமையாக விளக்கப்படவில்லை. வாருங்கள், மகாபலிபுரத்தின் 5 அதிசயமான மர்மங்களை தெரிந்து கொள்வோம். பல டன் எடையுள்ள இந்த பெரிய பாறை மிகவும் சாய்வான பாறையின் மீது நூற்றாண்டுகளாக அசையாமல் நிற்கிறது. பல மன்னர்களும் ஆங்கிலேயர்களும் இதை நகர்த்த முயற்சித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இன்று வரை அந்த பாறை அதே இடத்தில் உறுதியாக நிற்பது ஒரு பெரிய மர்மமாகவே உள்ளது. கடலின் அலைகளுக்கு மிக அருகில் அமைந்திருந்தும் இந்த பழமையான கோவில் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கிறது. 2004 சுனாமிக்கு பிறகு கடலுக்குள் மறைந்திருந்த பழங்கால கட்டமைப்புகள் வெளிப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதனால் கடலுக்கடியில் இன்னும் பல ரகசியங்கள் புதைந்து இருக்கலாம் என்ற நம்பிக்கை அதிகரித்துள்ளது. உலகின் மிக பெரிய பாறை சிற்பங்களில் ஒன்றாக விளங்கும் இந்த அற்புத சிற்பம் உண்மையில் அர்ஜுனனின் தவத்தையா அல்லது பகீரதனின் கங்கை பூமிக்கு வரச் செய்த தவத்தையா என்பதை பற்றி வரலாற்றாளர்களிடையே இன்றும் விவாதம் நீடிக்கிறது. ஒரே பாறையை செதுக்கி உருவாக்கப்பட்ட இந்த 5 ரதங்கள் வழிபாட்டிற்காக பயன்படுத்தப்படவில்லை என்று பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இவை பல்லவ மன்னர்களின் கட்டிடக்கலை திறனை சோதிக்க உருவாக்கப்பட்ட மாதிரி வடிவங்கள் என்று பல அறிஞர்கள் கருதுகின்றனர். மகாபலிபுரத்தின் கடலுக்கடியில் ஒரு பழமையான நகரம் இருந்திருக்கலாம் என்று கடல்சார் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. சில கல் அமைப்புகள் மற்றும் சுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் முழுமையான உண்மை இன்னும் மர்மமாகவே உள்ளது. மகாபலிபுரம் என்பது ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்டைய கலை, கட்டிடக்கலை மற்றும் வரலாற்றின் உயிரோட்டமான சாட்சியாக திகழ்கிறது. இங்குள்ள ஒவ்வொரு பாறையும் ஒரு வரலாற்று கதையை சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற மர்மங்கள் மற்றும் வரலாற்று தகவல்களை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகக்கூடிய அதிசயம் பழனி முருகன் கோவிலில் 5 அதிசயங்கள்.